என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கோல் இருக்கும், இலக்கு இருக்கும், அதை அடையணுன்ற குறிக்கோள் இருக்கும். அதை அடைய நினைக்கும் பொழுது ஏகப்பட்ட குழப்பங்களும் நமக்கு பிரச்சனைகளும் ஏற்பட்டு எப்படியோ ஒரு விதத்தில் அதை அடைவோம். அதை அடைஞ்ச பின்னாலேயும் திருப்தி இருக்காது. அந்த திருப்தியை அடைகிறதுக்காக இன்னொரு இடத்த தேடி போவோம். இதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம தேடி 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 போய்கிட்டு இருக்கோம். இந்த தேடுதல் எதற்காக? அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். இந்த தேடுதலை எப்படி நிறைவடை செய்வதுன்ற வழிகளையும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் இப்போ உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிருக்கேன். தயவு செய்து உங்களுக்கு போர் அடித்தாலும் எதுவாக இருந்தாலும் இதை உன்னிப்பாக கவனமாக கேளுங்க. உங்கள் மனசுக்கு நிச்சயமாக ஒரு வடிகால் கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும். இப்போது ஒருத்தர் ஒரு கார் சாவியை தொலைச்சிருவார், பயங்கரமாக தேடிக்கிட்டு இருப்பார். தேடினாலும் அது எங்கேயுமே கிடைக்காது. இவர் அங்கே தேடுறது இங்கே தேடுறதுன்னு எந்த இடத்துல தொலைச்சோமோ அதை மறந்துட்டு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருப்பார். கடைசியில் ஒரு சின்ன குழந்தை வந்து சொல்லுவோம், அப்பா நீ கார் சாவியை கார்லேயே விட்டுட்டப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு காரில் போகும்போது அந்த கார் சாவி அங்கே இருக்கும். அதுபோல் நம்முடைய சாவியை நாம் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வெளியில் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நமக்கு எந்த இடத்துலையும் முழு திருப்தி இல்லாத தன்மை ஏற்படுது. ஒரே ஒரு விஷயங்க, அந்த சாவி தாங்க நம்மளுடைய ஆன்ம உணர்வு. இந்த ஆன்ம உணர்வை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கவனித்து அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா, உணர்ந்துட்டோன்னா அந்த உணர்வு பல மடங்காக பெருகி நம்மளுடைய ஆன்ம பலம் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் எதையும் தேடி ஓட வேண்டியதில்லை, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். ஏன் இந்த சாதகமாக அமையுது? ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கும் ஆன்மாதான் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. அதை தான் நம்ம பரமான்மான்றோம். இப்போ இந்த ஆன்மாவோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது, நீங்கள் வெளி வட்டாரத்தில் இருக்கும் பற்றுகளை எல்லாம் விடுத்து அந்த ஆன்மாவோடு பற்று கொள்ளும் பொழுது அந்த பற்று உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுடையதாக்கிவிடும். ஏன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் இருக்கீங்கன்ற ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுடும். இதில் ஆன்மாவை பலப்படுத்துதல்ன்ற ஒரு விஷயத்தில் நம்ம முன்னோர்கள் நிறைய பயிற்சிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. பயிற்சி தாங்க, பயிற்சி செஞ்சால் தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். ஒரு பாடி பில்டர் தன்னோட உடம்பை வலிமையாகணும்னா அவன் பயிற்சி பண்ணணும். கடுமையான பயிற்சி பண்ணால் தான் அவன் ஒரு அழகான உடல் அமைப்பை கொண்டு வர முடியும். அதுபோல் நம்முடைய ஆன்ம உணர்வை நாம் திரும்ப பெறணும்னா நாம் அதுக்கு பயிற்சி தேவை. மிக மிக கடுமையான பயிற்சிகள் தேவை. ஆனால் எளிதான பயிற்சிகளையும் அவர்கள் கடுமையான பயிற்சிகளை செய்து நமக்கு எளிதாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒரு பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். புத்தரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் விபாச்சனா என்கிற ஒரு தியான முறையை சொல்லியிருக்காரு. நிறைய தியான முறை இருக்குது. நான் நிறைய வீடியோஸில் அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பேச இருக்கேன். அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விபாச்சனான்ற தியானம் நம் மூச்சை கவனித்தல் அப்படின்ற அர்த்தப்படுது. இந்த மூச்சை ஏன் கவனிக்கணும்? ஏன்னா நாம் தூங்கும்போதும் சரி, முழிச்சிருக்கும் பொழுதும் சரி, நம்முடைய மூச்சு சதா சர்வகாலமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த மூச்சு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கு போய் அடைகிறது, எப்படி முடிவடைகிறதுன்றதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது நம்முடைய கவனத்தன்மை ஷார்ப்பாகும். ஏன்னா எல்லாருமே இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், விழிப்புணர்வோடு தான் இருக்கோம்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனாலும் நாம் விழிப்புணர்வோடு அல்ல. ஏனென்றால் நாம் விடுற மூச்சே நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ இனிமேலிருந்து அந்த மூச்சை கவனியுங்கள். புத்தர் சொன்ன அந்த விபாச்சனா என்கிற தியானத்தின் மூலமாக இயற்கையாக உங்களுக்குள் போய் வரும் மூச்சை கவனிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய கவனத்தன்மை எதிலும் குவியாது, உங்களுடைய கவனத்தன்மை அதிகமாகும். இந்த கவனத்தன்மை ஷார்ப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள சாவி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆன்மான்ற சாவி, அந்த உணர்வு தன்னாலேயே உங்கள் கவனத்தன்மைக்குள் வந்து கவ்வ ஆரம்பித்து விடும். இந்த கவனத்தன்மையில் அந்த ஆன்ம உணர்வு மெர்ஜாகும் பொழுது இந்த கவனிக்கிறவன் மற்றும் கவனிக்கப்படும் பொருள் எல்லாம் ஒன்றிணைவாக ஆகிவிடும். அப்போ அந்த ஒன்றிணைவாக ஆகும் பொழுது நீங்கள் முழுமையாகிடுவீங்க. இந்த முழுமையாகும் பொழுது நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது இது எனக்கு வெற்றியாகணும்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றிகரமான செயல்களை தான் நீங்கள் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் தான் ஆன்மான்றதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும், இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கும், ஆனால் அந்த காரியம் அடுத்தவர்களுக்கு தொல்லையாக இருக்காதுங்கிற பட்சத்தில் நிச்சயமாக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த ஆன்மா இந்த ஆன்மாவிற்கு சாதகமாக எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வெற்றியை தேடி ஓட வேண்டியதில்லை, சந்தோஷத்தை தேடி அலைய வேண்டியதில்லை. கவலைகளை மறந்து மிகவும் ஆனந்தமாக இந்த ஆன்மாவை கண்டுணர்ந்தால் வாழ்ந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம்,
சந்தோஷத்தை தேடி போகிறவன் சந்தோஷத்தை அடையிறான், ஆனால் அதில் முழு திருப்தி அடையாமல் திரும்ப இன்னொரு சந்தோஷத்தை தேடி போகிறான். கவலைப்படுறவன் கவலை மேலே கவலைப்பட்டுட்டு இருக்கிறான், அந்த கவலைக்கான வழி அவனுக்கு தெரியறதில்ல, ஆனால் கவலைகள் தான் அவனுக்கு மிச்சமாகுது. இந்த கவலைகளை சந்தோஷமாக மாற்றவும் அந்த சந்தோஷத்தை பேரானந்தமாக மாற்றவும் ஒரு வித்தை எங்கே இருக்குன்னா உங்கள் ஆன்மாக்குள்ளே தான் இருக்குது. உங்களுடைய கவனத்தன்மை இந்த ஆன்மாவோட மெர்ஜாகும் பொழுது இந்த ஆன்மா உங்களுடைய சந்தோஷத்தை பேரானந்தமாகவும் கவலைகளை சந்தோஷமாகவும் மாற்றும் வல்லமை கொண்டது. அதனால் இனிமே உங்கள் ஆன்மாவை உணர்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க, தயாராக இருங்க, கவனத்தன்மையோடு இருங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் ஒரு இலக்காக இருக்கக்கூடாது, ஒரு புள்ளியில் கவனத்தன்மை இல்லை ஒரு மந்திரத்தில் கவனத்தன்மை வைக்கிறதா இல்லை. உங்களுடைய ஃபோக்கஸ் எதையுமே சார்ந்திராமல் வெறும் கவனத்தன்மையோடு முழுமையான கவனத்தன்மையோடு இருந்தால் ஆன்மா உங்களை வந்து அரவணைத்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.